வேதங்களுக்கு தாயாகவும் விராட் ரூபிணியாகவும் மகாதேவியாகவும் விளங்கும் காயத்ரியை தியானம் செய்து அந்த தேவியின் அங்கங்களில் சொல்லப்படும் தேவதைகளை தியானம் செய்ய வேண்டும். அதன் முறையாவது அதை சாதிக்க விரும்புபவன் பிண்ட பிரம்மாண்டங்கள் அனைத்தும் அந்த தேவியிடம் அடங்கி ஐக்கியமுற்றிருப்பதால் தனது உடலையே தேவியின் மெய் உருவமாக நினைத்து தியானம் செய்ய வேண்டும். தன்னை தேவி உருவாக எண்ணாதவன் தேவியின் தியானத்திற்கு உகந்தவன் அல்ல என்று வேத ஞானிகள் சொல்கின்றனர். எனவே ஒருவன் தனது தேகத்தை தேவி சொரூபமாக நினைத்து அந்த தேகத்தில் பின்வரும் தேவதைகளை பேதமின்றி பாவித்து தியானிக்க வேண்டும். தியானம். இந்த காயத்ரி ஹிருதயத்திற்கு நாராயணனான நானே ரிஷி, காயத்ரியே சந்தஸ், பரமேஸ்வரியே தேவதை. மனித நடமாட்டமில்லை